ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டைம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா தைப்பூசம். ஸோ அதனால் பழனிக்கு வந்து காவடி வந்து எல்லாம் புறப்பட்டுறாங்க. நடந்து போகிறவங்களும் கிளம்பியாச்சு. இது வந்து முந்தின நாள் வந்து ராயபுரத்துலேருந்து காலையில் காவடி வந்து கிளம்பி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டியம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு காவடி வந்து ஆடி அங்கேருந்து வந்து புறப்படும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பதிவில் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், முருகன் அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கட்டும். முருகனுக்கு அரோகரா. அதாவது சாயங்காலம் தான் வந்து புறப்படுவாங்க. நான் காலைன்னு சொல்லிட்டு மாலை, அதாவது ஈவினிங்காக தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ பாருங்கள், வந்து சுற்றி வராங்க. வந்துட்டு இப்போ வந்து சூப்பராக ஆடுவாங்க பாருங்கள். நம்ம அங்கே நிற்கிறவங்களுக்குமே வந்து ஆடணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி பாத யாத்திரை அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முருகன் பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டே போவாங்க. நம்ம கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேங்கிற மாதிரி அது அப்படி எதுவுமே தெரியாது. நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து அந்த சமுத்திராப்பட்டி சொல்லுவாங்கல்ல, சமுத்திராப்பட்டியில் காவல்லாம் தங்கணும். அங்கேருந்து வந்து 40 கிலோமீட்டர் பழனி. அங்கே வந்து நடப்பான் ஒரு நாள். இது வரைக்கும் வந்து 2 தடவை நடந்திருக்கான் சின்ன பையன். இதுதான் பார்த்திங்க என்ன அப்படின்னா காவடி சிந்துன்னு சொல்கிறது. அந்த காவடி சிந்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டெப்பு போடுவாங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது காவடி சிந்து.